தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/3/2026 திங்கட்கிழமை, விசாகம் நட்சத்திரம் மாலை 4:17 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, கிரகங்களுடைய பார்வை பலன். அது பாதகமா சாதகமா, கிரக சேர்க்கைன்னு சொல்றோம். இப்ப சனியும் செவ்வாயும் சேர்ற போதுதான் உலக யுத்தமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பல வாரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காரணம், ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது. சூரியனும் சனியும் ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னா, அந்த கட்டம் எத்தனாவது கட்டம், அது என்ன இதுக்கு அதிபதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் சில குறைபாடுகள் வரும். வியாழனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்க கூடாதான். சூரியனோட ராகு சேரக்கூடாது, சந்திரனோட கேது சேரக்கூடாது, சனியோட செவ்வாய் சேரக்கூடாது. இப்படி சேர்ந்திருக்க போது இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கும்பராசியில சூரியனும் ராகுவும் இருக்கு. குருவோட சுக்கிரன் சேரக்கூடாதுங்கிற, ஆனா சுக்கிரன் உச்சம் பெற்று குரு வீட்டில் இருக்கு. இப்படியெல்லாம் வருகிற போது முரண்பாடான கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, அதனால நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படும். தினத்தந்தியில 2வது திங்கட்கிழமை ஒவ்வொரு மாதமும் ஆங்கில தேதி 2வது திங்கட்கிழமை தமிழ் மாத ஜோதிடம்னு என்னுடைய புத்தகம் நான் கணித்த புத்தகம் வெளிவரும். அதில் இந்த கிரக சேர்க்கைகள் வருகின்ற பொழுதெல்லாம் சூரிய சனி சேர்க்கை காலம், சனி செவ்வாய் சேர்க்கை காலம்னு தனி களம் போட்டே நான் அதில் குறிப்பிட்டிருப்பேன். அந்தந்த காலங்களில் அந்தந்த ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதியோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட வகையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையுமா. இதுக்கென்று ஒரு பாடல் உண்டு. சூரியனை சனி பார்த்தால் தோஷமாகும், சுடரோனை ராகு இணைந்தால் வீழ்ச்சி ஆகும். சுடரோனா என்ன? சூரியனோட ராகு இணைஞ்சா சில மாற்றங்கள் கொடுக்கும். காரியத்தை நடத்தும் குரு சுக்கிரனோடு கலந்தாலும் பார்த்தாலும் எதிர்ப்பு கூடும், சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓரிடத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால், சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு இடத்துல இருந்தால் உள்ளத்தில் பயம் சேரும், தடைகள் கூடும். தடை நிறைய வரும், தடையும் தாமதமும். கூர்மதியும் கேதுவுடன் இணைந்தால் வாழ்வில், மதியனா சந்திரனோடு கேது இணைந்தால் வாழ்வில் கொடுத்த கடன் திரும்பாது, வாட்டம் சேரும்னு போட்டிருக்கேன். இது மாதிரி அந்த முரண்பாடான கிரகம் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அதுக்குரிய ஆதிபத்தியம் அது எந்த பாதத்தில் இருக்கு, பாதசார பலம் பார்த்து, அந்த சாரபலம் பார்த்து அதற்குரிய கிரகத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்துக்குரிய ஆலயத்தை கண்டறிந்து அந்த ஆலயத்துக்கு யோக பலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வந்தால் இது போன்ற பகை கிரகங்களால் நமக்கு வரக்கூடிய அந்த தீயவைகள், அதாவது சில காரிய தடைகள் எல்லாம் அகன்றோடும். எனவே நன்மைகள் நமக்கு நடைபெற வேண்டுமானால் அதே நேரத்தில் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு காலை 9:41 மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சிகள் செய்தால் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது, அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்கின்ற நாள். தொடர்ந்து விரயத்திற்கு மேல் விரயம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது, பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தும் யோகம் கூட உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சனியோடு கூடியிருக்கின்றார், லாபச்சனி. எனவே தொழில் தொடர்ந்து லாபம் கிடைக்கும், மதிப்பு மரியாதையும் உயரும், மனக்குழப்பங்கள் அகலும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று வெற்றியை வழங்கப் போகின்றது. நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வக்ர வியாழனின் ஆதிக்கத்தால் வளர்ச்சி கூடும், தளர்ச்சி அகலும். அலைபேசி மூலம் மகிழ்ச்சியான தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் கூட உடன் இருப்பவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாகன பராமரிப்புக்காக ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் உண்டு. மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. இனி ஆனந்தமான வாழ்க்கை, தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். திடீர்னு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 8லிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்கின்றார். எனவே போதுமான அளவுக்கு இன்று வருமானமும் வரும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் நடைபெறக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். ராசியில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அஷ்டமத்து சனி இருந்தாலும் கூட சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். எனவே பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள், யோகமான நாள், நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நேசக்கரன் நீட்டும் பாச பிணைப்புகள் உங்களுக்கு கூட வந்து இணைவார்கள். பூசல்கள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. குரு 10லிருந்து வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே தொழில் மாற்றம் செய்யலாமா அல்லது தொழிலில் இடமாற்றம் செய்யலாமா, வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேறு வேலை தேடி செல்லலாமா அல்லது இருக்கும் இடத்திலேயே இன்னும் சில நாட்கள் ஓட்டலாமா, கண்டகச்சனியாக இருக்கிறது என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கப் போகின்ற நாள் இந்த நாள். இன்று திங்கட்கிழமை. எனவே இன்றைக்கு சோமாஸ்கந்தரை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:41 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். எனவே குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குடும்ப நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் இப்பொழுது மனம் மாறுவார்கள். உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்கள் ராசிக்கு 6லே சனி இருக்கின்றார். இடமாற்றம் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை பலன் தரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று காலை 9:41 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே இன்றைக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். சொத்துக்களால் லாபம் உண்டு. சிறப்பு சலுகைகள் உத்தியோகத்தில் கிடைக்கும். அதிகார அந்தஸ்துக்கு கூட நீங்கள் உயர்த்தப்படலாம். குரு பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே பணக்கவலை மாறும். நினைத்தது நிறைவேறும். நெஞ்சமகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே இன்று நடைபெறப் போகின்றது. முயற்சிகள் எல்லாம் கைகூட வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும். அந்த குரு உங்கள் ராசியை பார்க்காவிட்டாலும் ராசிக்கு 2ஆம் இடம் எனப்படும் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தை பார்க்கிறது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தொழில் இந்த எதிரிகள் விலகுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறது. எனவே கல்யாண முயற்சிகள் கைகூடும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி ஆகலாம். பாராட்டும் புகழும் கூடும். பாசமிக்கவர்களின் நேசக்கரம் நீட்டுவார்கள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் விதத்திலே குரு பார்வையும் உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரே, ஏதாவது உடல்நிலைக்கு தொல்லைகள் வருமோ என்று நினைக்கலாம். இப்போது சுக்கிரனோடு அவர் இணைந்திருக்கின்றார். சுக்கிரன் சனி நட்பு கிரகம். எனவே ஓரளவு பலன் கொடுக்கும் என்றாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. 3ஆம் இடம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கின்ற இடத்திலே கூட்டு கிரக யோகம் இருக்கிறது. எனவே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள். 7வது சனி விலகிவிட்டது. இனி எல்லளவும் நீங்கள் பயமின்றி இயங்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். பொதுவாக அஷ்டமத்திற்கு ஏது இருப்பதனாலே கொஞ்சம் இன்றைக்கு அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை நேரத்தில் கொஞ்சம் கவலை ஏற்படலாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பங்கள் அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கூடுதல் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளால் அனுகூலங்கள் உண்டு. அரைகுறையாக இந்த காரியம் இன்று முழுமையாக முடிவடையும். சொத்து விற்பனையால் வரவேண்டிய பாக்கித் தொகைகள் இன்று வரலாம். அரசு வழியில் ஏதேனும் முயற்சித்தாலும் அரசு வேலைக்கு முயற்சித்தாலும் அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாமன் வைத்தின வழியிலும் மனதுக்கினிய சம்பவம் உங்களுக்கு நடைபெறும். கரிந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்று அருமையான நாள், யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:41 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை 9:41 வரை உங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதேனும் தொலைபேசி வாயிலாக அவர்கள் தொல்லை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் 9:41 மேல் சந்திராஷ்டமம் நிறைவு பெறுகிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருமான பற்றாக்குறை அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இன்று திங்கட்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் அம்பிகையையும் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.